ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். டே 2 ஃப்ரம் குவாலாலம்பூர், மலேசியா. நாங்கள் வந்து மார்னிங் பட்டு கேவ்ஸுக்கு கிளம்பிட்டோம். பட்டு கேவ்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணி தான் போகிறோம். கிராப் டாக்ஸி வந்து புக் பண்ணி வந்து போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு சுவாமி பார்த்துட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதுக்கடுத்து நேரம் அங்கேருந்து ஷாப்பிங் கிளம்பிடுவோம். நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து பட்டு கேவ்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தது. கிராபில் வந்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு 30 ரிங்கட்ஸ்குள்ளே ஒன் வே சார்ஜ் வருது. பட் இதுவே நம்ம வந்து ட்ரெயின்லேயும் போகலாம். பட் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கேஎல் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். அது ஒரு 5-6 ஸ்டாப் வந்துட்டு இருக்குது நம்ம மெட்ரோவிலேருந்து. அங்கேருந்து அதுக்கப்புறம் பட்டு கேவ்ஸ்க்கு வேறு ஒரு ட்ரெயின் எடுத்தோம். பட் ட்ரெயின் போனோம் அப்படின்னா பெர் ஹெட்டே வந்து 15 ரிங்கட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து நம்ம கார் எடுத்தோம்னா 4 பேர் வந்து 30 ரிங்கட்ஸ் ஒன் வே போயிடலாம். கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய ஹோட்டல்லேருந்தே போயிடலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் கிராப் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருக்கோம். Hey friends, second day morning in Kuala Lumpur. நம்ம வந்து பட்டு கேவ்ஸில் இருக்கோம். அப்படியே பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஆக்சுவலி ஃபீல் ஆகுது. இங்கே நம்ம மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. இந்த சரௌண்டிங்ஸு அது எல்லாமே இந்த கோவில் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. இன்றைக்கி டியூஸ்டே வந்து கரெக்டாக வந்து முருகனை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த படியே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் எத்தனை படின்னு எனக்கு தெரியல. ஓன் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே மெதுவாக படி ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த படி வந்து அப்படியே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன டெக்னிக் க்ராஸாக அப்படி நம்ம வந்து ஏறினோம் அப்படின்னா ஏறுற அந்த ஒரு டஃப் ஃபீல் இருக்காது நமக்கு. அப்படிதான் நான் அப்படி க்ராஸில் அப்படியே ஏறிட்டு இருக்கேன். மூச்சு வாங்குது. இன்னும் இவ்வளோ தூரம் ஏறணும். அது ஏறி இருக்கும். முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு ஒரு 4 செட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கா தெரியல. இந்த கேவ்ஸோட வியூ செமையாக இருக்குது. இந்த பட்டு கேவ்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த முருகன் கோவில் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோவில். ஆனால் முன்னாடி வந்து நம்ம அந்த முருகன் சிலை வந்ததுக்கப்புறம் வந்து இதோடைய ஃபெமிலியாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த முன்னாடி இருக்கிற முருகன் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2003-லையோ 4-லையோ வந்துட்டு செஞ்ச ஒரு சிலை. ஆக்சுவலி உள்ள நம்ம இதுதான் மெயின் பிரதானம். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பழனி மலை ஆண்டவர் கோவில் மாதிரி அழகாக குட்டிய படி மாதிரி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் மேலே ஆக்சுவலி இருக்குது. அது வந்து வள்ளி தெய்வானையோட வந்து கல்யாண கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோவில். அதை முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வந்தோம்னா இங்கே வந்து இந்த கடை இருக்குது. இந்த கடையில் வந்து எப்பவும் போல் நம்ம ஊரில் கோவிலில் இருக்கிற கடைகள் மாதிரி அந்த சுவாமியோட சிலை, ஃபோட்டோஸு, கீ செயின்ஸு அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருந்தது. ஆக்சுவலி இங்கே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. உங்களுக்காக ஜஸ்ட் நான் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம வீட்டில் வந்து இந்த முருகனுடைய ஒரு பெரிய ஃபோட்டோ நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது. ஸோ கோவில் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலோட வளாகத்துலேயே வந்துட்டு இந்த திவ்யாஸ் கஃபே இருந்தது. அங்கே வந்து சரி சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம ஷாப்பிங்க்கு ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. இது ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான்.
இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் காஸ்ட்டும் ரொம்ப நாமினலாக தான் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். தோசை வந்து ரூ. 100, ரூ. 120, பூரி ரூ. 80, ரூ. 100 அந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் அந்த மெனு. பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நாட் பேட். அதாவது அங்கே மலேசியன் குசைன் நமக்கு வந்து பிடிக்காதுன்றதுனால வந்து இங்கே சவுத் இண்டியனுக்காக அலைஞ்சதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் இங்கே பக்கத்துலேயே வந்து ஆக்சுவலி அடையார் ஆனந்த பவன், சரவண பவன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நெட்டில். அங்கே கோவிலுடைய அந்த ப்ரெமிசஸில் அங்கே எதுவும் இல்லை. சரி, பயங்கர பசி, அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ரொம்ப திருப்திகரமாக நம்ம முருகனுடைய தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்புறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல கூட்டம் தெரியும். நாங்கள் வந்து டயத்தில் இங்கே யாருமே இல்லை. ஒரு 9 o'clock ஆக உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல கூட்டம் வர ஆரம்பிக்குது. ஸோ பட்டு கேவ்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்லியாக ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம். ஷாப்பிங்க்கு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். பெட்டாலிங் ஸ்ட்ரீட் இன் சைனா டவுன். இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்குள்ளே போயாச்சு அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக 2 பக்கமும் கடை தான். என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் நீங்கள் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது போக வந்து அங்கே உள்ள அந்த லோக்கல் ஷாப்பிங்ஸ் எல்லாமே கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்து வாங்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைக் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்தியன் கார்ட்ஸ் இருக்குது, விசா கார்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணலான்னா அங்கே ஏதாவது 1-2 அவுட்லெட்ஸ் இருக்கும் உள்ள பெரிய கடைகள், அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸில் ஃபுல்லாகவே ரிங்கெட்ஸ் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குங்க. ட்ராலி பேக்ஸு, ஷூஸு, ஹேண்ட் பேக்ஸு, அப்புறம் அங்கே மலேசியாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்காக நீங்கள் சொவெனிர்ஸ் ஏதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம். ரொம்ப காஸ்ட் வந்து நாமினலாக தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் 2-3 ரேண்டம் ஷாப்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோம். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டா ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அது ஒரு ரேண்டம் ஷாப்புன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தோம்னா அது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிராண்ட் இன் மலேசியா போல். இதுதான் அந்த பாண்டா ஐஸு. ஆக்சுவலி இங்கே வந்து நல்லா இருந்தது. எல்லாமே லைக் ஹேண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள சொவினீர்ஸு, கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் மோரோவர் இங்கே வந்து இந்தியன் கிரெடிட் கார்ட்ஸ், விசா கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அது நமக்கு இன்னுமே வசதியாக இருந்ததுன்னு சொல்லுவோம். பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டோட இன்னும் 2க்கு நம்ம வந்து வெளியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட் கனெக்ட் ஆகும். அதில் ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியறது தான் சென்ட்ரல் மார்க்கெட். ஸோ அந்த சென்ட்ரல் மார்க்கெட் தான் போகும். சென்ட்ரல் மார்க்கெட்டும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஷாப்பிங் மால் அது. அங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் அவுட்லெட்ஸு, அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டிஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே தான் போய் அடுத்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கேயும் போய் கொஞ்சம் ஸ்டப்ஸ் நாங்கள் வாங்கினோம். எஸ்பெஷலி வந்து மலேசியாவில் வந்து மைலோ வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அங்கே மைலோ அந்த பவுடர், அந்த மில்க் பவுடர், அப்புறம் மைலோ எனர்ஜி பைட்ஸு, அந்த மாதிரி மைலோலேயே நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே அங்கே ஒரு கடையில் வந்துட்டு ஆஃபரில் வச்சு 2 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கினோம். இது போக வந்து பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் வந்து இந்த டாய்லெட்ரிஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சென்ட்ரல் மார்க்கெட் இந்த ஷாப்பிங் மால் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா நம்ம லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு போகிற வழியில் வந்து கஸ்தூரி வாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட், எப்படி நம்ம பெட்டாலிங் ஸ்ட்ரீட் பார்த்தோம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷாப்பிங்க்கு தான். 2 பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக கடை தான்.
அண்ட் குட்டி குட்டி லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. ஜூஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே உள்ளது எல்லாமே லோக்கல் ஃபுட்ஸ் கிடச்சிது. அதையும் நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரோடோட எண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. லைக் சரவண பவன் அந்த மாதிரி நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நம்ம வந்து லன்ச் ஆக்சுவலி அன்றைக்கி சாப்பிட்டோம். பேர் தெரிந்தால் கூறவும். இந்த டிராயிங்கில் இருக்கிறவங்க பேர் யார் யாருன்னு தெரிந்தால். அழகாக வரைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரியல இவங்க யாருன்ட்டு, ஆனால் ஏதோ ரீசனுக்காக தான் வரைஞ்சிருக்காங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கேஎல் டவர் பார்க்க வந்தாச்சு. கேஎல் டவர், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோனாஸ் ட்வின் டவர், அதுக்கப்புறம் கேஎல்சிசி ஈகோ பார்க்கு எல்லாமே வந்துட்டு போகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள ஈவினிங் பிளானு. பட் நம்ம ஈவினிங் பிளான் எப்படி சொதப்பி இருக்குது அப்படின்றது மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பயங்கர மழை, செம்மையாக மழை. ஏன்னா கேஎல் டவர்னாலும் சரி பெட்ரோனாஸ்னாலும் சரி, நீங்கள் மேலே போய் அந்த வியூ பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மழை எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சின்ஸ் இங்கே மழை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நைட் நமக்கு 9:30 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த வெதர் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா வில் பி அலவுடு. அப்படி இல்லைன்னா இதே சேம் டிக்கெட்ஸ் வந்து 7 days வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க நம்ம எடுத்த டேட்லேருந்து. பட் நம்ம நாளைக்கு கிளம்பணும் ஊருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்குள்ளே பார்த்துட்டா இட் வில் பி பெட்டர். ஹோப்ஃபுல்லி பார்க்கலான்னு நினைக்கிறேன். லெட் அஸ் வெயிட். அதுக்கு இடையில வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த டவர் வந்து புதுசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்ச ஒரு டவர். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டாலஸ்ட்டாக நம்பர் 2 டாலஸ்ட்டாக கரெக்டாக அது தெரியல. ரெயின் வந்து விடுற மாதிரி தெரில. அதனால் வந்து சூர்யா கேஎல்சிசி மாலுக்கு வந்துட்டோம். இது ஒன்றும் கிடையாது, பெட்ரோனாஸ் ட்வின் டவரோட அட்டாச் ஆகிருக்கிற ஒரு மால். ஸோ அதனால் இந்த மாலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே மால்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஎல்சிசி பார்க் இருக்குது. இதுதான் அந்த பார்க்கு. இந்த பார்க்கில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஈவினிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் வந்து அங்கே வந்து ஃபவுண்டைன்ஸ் இருக்கும், அந்த ஷோஸும் நீங்கள் பார்க்கலாம். பெட்ரோனாஸோட பேக் சைடு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த டவரில் இருந்து. இங்கே வந்து ஐடியலாக ஈவினிங் நீங்கள் 1 to 2 hours வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வாக் கூட நீங்கள் போகலாம். அண்ட் நைட் ஆச்சுன்னா இந்த ஃபவுண்டைன் ஷோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். பட் நாங்கள் பார்க்க முடியல. நாங்கள் மறுபடியும் ஷாப்பிங்க்கு வந்து புஷ் ஆஃப் ஆகிட்டோம். புக்கித் பென்தாங் மறுபடியும் நாங்கள் போகணும். அதனால் இங்கே ஜஸ்ட் ஈவினிங் டைம் ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோனாஸோடைய ஃப்ரண்ட் சைட் வியூவில் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி மறுபடியும் நாங்கள் வந்து புக்கித் பென்தாங் கிளம்பிட்டோம். ஸோ அதுவே எங்களுக்கு ஷாப்பிங் முடியவே 8:30 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து டே கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. அண்ட் பயங்கர டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டடாக ஃபீல் ஆகிட்டோம். அதனால் அப்படியே நாங்கள் புஷ் ஆஃப் ஆகிட்டோம் போகும்போது. ஸோ டே 3 இன் கோலாலம்பூர் மார்னிங் வந்து நம்ம கேஎல்சிசி டவருக்கு வந்துட்டோம். பியூட்டிஃபுல்லான வியூ. ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நீங்கள் கோலாலம்பூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கணும். கேஎல்சிசி வாங்க, 83rd floorலேருந்து இந்த அப்சர்வேஷனை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அழகான வியூ. இதை பற்றின டீட்டெயில் ஐட்டினரி வந்து செப்பரேட் வீடியோவாகவே நான் வந்துட்டு மொத்தமாக கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஎல் டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பியூட்டிஃபுல் வியூ. ஸ்கை டெக்கில் போய் வியூஸ் பார்த்தோம். கிளாஸ் பாக்ஸில் நடந்தோம். 2 கிளாஸ் பாக்ஸ் இருக்குது. 2 கிளாஸ் பாக்ஸ்லையுமே வந்து ஒரு 45 seconds தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியாக போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த வியூஸையும் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பியும் டெக்குலேருந்து நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு எவ்வளோ நாளும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. யூ கேன் ஜஸ்ட் வாக் த்ரூ, ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு ஆராம்சே கீழே இறங்கி வரலாம். இறங்கி வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ஈகோ ஃபாரஸ்ட் இருக்குது. கேஎல் ஈகோ ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
ஒரு ஆளுக்கு வந்து 40 ringgits சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகல பிகாஸ் டைம் இல்லை எங்களுக்கு. ஸோ நாங்கள் 12 o'clock ரூம் செக் அவுட் பண்ணோம். இங்கே ஆல்ரெடி இப்போ வந்து 11:10 ஆகிடுச்சு. அதனால் we are going back to room. ஸோ இதோட வந்து மலேசியாவுடைய ட்ரிப் வந்து நமக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலேசியா டோட்டலாக 5 to 6 days நம்ம பிளான் பண்ணோம். டக்குன்னு ஓடிடுச்சு. செமையாக இருக்குது ஊர், செமையாக இருக்குது கண்ட்ரி. பீப்புள் ஆர் ஸோ நைஸ். எல்லாருமே மிக்ஸாக இருக்காங்க. லைக் நிறைய இண்டியன்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம ஸோ ஒரு ஹோம்லி ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம், ஃபுட்டு மட்டும்தான். உங்களுக்கு இந்தியன் ஃபுட் மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்னா கஷ்டம். இல்லை இஃப் யூஆர் அ சீ ஃபுட் லவர், உங்களுக்கு சைனீஸ் குசைன்லாம் பிடிக்கும் அப்படின்னா யூ வில் ரியலி என்ஜாய் திஸ். ஸோ தட்ஸ் இட். மறுபடியும் இன்னொரு வண்டர்ஃபுல் vlogல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.